6 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே நூற்றாண்டு சாதனைகளை செய்து 2 முறை இந்திய பிரதமர்களை தேர்வு செய்து கொடுத்து கிங் மேக்கர் என்று போற்றப்பட்டு காலா காந்தி என்ற அடமொழியையும் பெற்ற குடை சாயாத பெருமையும் அவருக்கு சொந்தம். மேடையில் மணிக்கணக்கில் பேசுவது பெருந்தலைவர் காமராஜருக்கு பிடிக்காது என்பது மட்டுமல்ல, இன்றைய அரசியல் மேடைகளில் அன்றாடம் நிகழ்ந்து வரும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களை அவர் தானும் பேசியதும் இல்லை. தான் பங்கேற்கும் கூட்ட மேடையில் பிறர் பேசுவதையும் அனுமதித்ததும் இல்லை. பொதுக்கூட்ட மேடைக்கென்று பல மேடை நாகரிகங்களை உருவாக்கி அதை கடைசி வரை கடைபிடித்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவைகளில் சிலவற்றை இங்கு பார்ப்போம். ஜூன் 21, 1960 ஆண்டு அன்று தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் பேசியது. அமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்கள் தான் எஜமானர்கள், நாங்கள் அவர்களின் பணியாளர்கள். மக்கள் குறை சொல்ல வந்தால் கேட்க வேண்டும், முடிந்தவரை அதை தீர்க்க வேண்டும், அதுதான் அரசின் கடமை. மக்களாகிய நீங்கள் உங்கள் குறைகளை அவர்களிடம் நீங்கள் நேரில் சொல்லலாம். எனக்கு நேற்றும் இன்றும் சுமார் 500 மனுக்கள் வந்துள்ளன. அவைகள் தான் நான் படிக்கும் பத்திரிகைகள். மக்களின் குறைகளை கூடுமானவரை அகற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம். மாறுபட்ட அரசியல் கருத்துக்களால் தன்னை சாடி இருந்தாலும் அவர்களை மதிக்கும் பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் நாகரிகம் இது. பெருந்தலைவருடன் சி.என். அண்ணாதுரை. 1954க்கு பிறகு கட்சி தலைமைக்கு தலைவர் போட்டி வந்தது. அதில் காமராஜரே வெற்றி பெற்றார். காமராஜருக்கு 93 வாக்குகளும் சி. சுப்பிரமணியத்திற்கு 41 வாக்குகளும் கிடைத்தன. ஆனால் கொஞ்ச நாளிலேயே காமராஜர் அந்த போட்டி மனப்பான்மையை மறந்தார். மந்திரி சபை அமைக்க வேண்டி வந்தது. 8 பேர் கொண்ட மந்திரி சபையில் சி. சுப்பிரமணியம் அவர்களையும் அமைச்சராக சேர்த்து கொண்டார். தனக்கு எதிராக போட்டியிட்டவர்களை தனது மந்திரி சபையில் மந்திரியாக்கி அழகு பார்த்த பெருமை சரித்திரத்திலேயே காமராஜரைத்தான் சேரும். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்த குமரன் தேசப்பற்று அதிகம் இருந்த காரணத்தால் திருப்பூரில் பணிபுரிந்து கொண்டே தேசபந்து இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். காந்தி மீது அவருக்கு அவ்வளவு தீராத பற்று. தன் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் தன் வீட்டிற்கு கூட செல்லாமல் தேசபந்து இயக்க அலுவலகத்திலேயே இருப்பார். தன் தோழர்களுடன் அடுத்தது என்ன செய்வது என்பதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார். 1932 ஆண்டில் திருப்பூரில் சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்ட திருப்பூர் குமரன் போலீசாரால் தாக்கப்பட்டு தேசிய கொடியை கீழே விடாமல் உயர்த்தி பிடித்து கொண்டே தரையில் விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின் உயிர் நீத்தார். அவர் இறக்கும்போது அவருடைய வயது 28. அவரது மறைவையொட்டி திருப்பூர் சென்ற காமராஜர் திருப்பூர் குமரனின் ஈம சடங்குகளை முன்னின்று நடத்தினார். பின் நாளில் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது திருப்பூர் குமரனின் குடும்பம் சென்னிமலையில் வறுமையில் வாடுவதை கேள்விப்பட்டு சென்னிமலையில் 10 ஏக்கர் நிலத்தை குமரனின் குடும்பத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். காமராஜரின் பெருந்தன்மையை நாடே பாராட்டியது. தான் தாய் வசித்த வீட்டில் கார்ப்பரேஷன் குழாயை கூட அனுமதிக்காத காமராஜர் திருப்பூர் குமரனின் குடும்பத்திற்கு செய்த அரசியல் அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதை உணர்த்தியது. ஒருமுறை தலைவர் ஒரிசாவுக்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு தமிழ்நாட்டு நிருபரை சந்தித்தார். யதார்த்தமாக அவரிடம் எந்த ஊர் என்று கேட்டார். அவரும் தென் ஆற்காடு மாவட்டம் ஐயா என்றார். தென்னார்காட்டில் ஒரு சிற்றூர் ஐயா. சிறிய ஊரா? பேர் என்னன்னே? களவூர். பேர் தெரியும் அளவுக்கு பெரிய ஊர் ஒன்றும் இல்லை ஐயா என்றார். களவூர் தெரியுமேன்னே என்றார். நிருபர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. களவூர் மிக சிறிய ஊர், அதையும் தெரியும் என்கிறாரே என்ற ஆச்சரியம். களவூர் நீங்கள் சொல்வது போல் இப்போது சிறிய கிராமம் அல்ல, அது விவசாய வளமுடைய ஊருன்னே. அந்த ஊரில் முன்பு காங்கிரசுக்கு பெரிய ஆதரவு இருந்தது, இப்போது இல்லைன்னே என்று பெருந்தலைவர் பேசியதும் நிருபர்கள் தலைவரின் தனி தகுதிகளை அறிந்து பெருந்தலைவரை பற்றி பெரிதாக எழுதினர். இன்று வளரும் அரசியல்வாதிகள் தனது தகுதியை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினால் தாங்களும் தலைவர் போல் தங்களை புள்ளி விபர புலிகளாக்கி கொள்ள வேண்டும். 1954 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14 தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தமிழக முதல்வர் பதவி ஏற்றார்.
அப்பொழுது அவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத காரணத்தால் குடியாத்தம் தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அப்பொழுது திமுக கழகம் தானாக முன்வந்து அவரை ஆதரித்தது. தந்தை பெரியாரும் காமராஜரை பச்சை தமிழன் என்று கூறி ஆதரித்தார். இந்தியாவிலேயே ஒரே தலைவரை எதிர்க்கட்சியே சேர்ந்தவர்கள் தாமாக முன்வந்து ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்தது அதுவே முதலும் கடைசியுமாகும். 1963 காங்கிரசின் மூத்த தலைவர்கள் பதவி விலகி கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய போது கக்கனையே முதல்வராக அமர்த்த வேண்டும் என்பது காமராஜரின் எண்ணமாக இருந்தது. ஆனால் கக்கன் அதை மறுத்துவிட்டார். தன்னை விட சீனியரான பக்தவச்சலத்தை முதல்வராக்க வேண்டும் என்று காமராஜரிடம் தெரிவித்தார். அதற்கு பின்னரே பக்தவச்சலம் முதல்வராக்கப்பட்டார். முதல்வர் பதவியை மறுத்த கக்கன் அந்த உத்தமரை பெற்று எடுத்த பாக்கியசாலி அல்லவா நீங்கள்? ஆமாம் ஐயா, அது ஒரு சாதாரண பிள்ளை இல்ல, இணையற்ற ரத்தினம். தொட்டிலில் இட்டு தாளாட்டி வளர்த்த தாயின் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட மணிவாக்கு இது. தங்கள் திருமகனை பற்றி தாங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல போகிறேன் ஐயா, எனக்கு வயதாகிவிட்டது, அத்துடன் இரத்த கொதிப்பு வேற, பேசினால் எனக்கு மூச்சு திணறுகிறது. 2 வருஷம் உப்பை தள்ளி பத்திய சாப்பாட்டு சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பாட்டுல உப்பை சேர்த்து கொள்கிறேன். சென்னைக்கு போய் மகனோடு இருப்பதில்லையா என்று கேட்டபோதே அந்த மூதாட்டியார், நல்லா சொன்னீங்க ஐயா, அவன் மந்திரியாகி 7-8 வருஷம் ஆகுது, இதுவரைக்கும் நாங்க 5 தடவை தான் போயிருப்பேன். போனால் 1 மாதம் 2 மாதம் தங்கிவிட்டு வருவீர்களா? தங்குறதாவது, போன உடனே என்ன ஊருக்கு திரும்பி பயணம் பண்ணி அனுப்புறதிலேயே குறியா இருப்பானே. பட்டணம் பார்க்கணும்னா சுத்திப்பார், திருப்பதிக்கு போகணும்னா போயிட்டு வா, எல்லாத்தையும் பார்த்து விட்ட உடனே விருதுநகருக்கு போய் சேருன்பானே. ஒரு முறை தலைவர் மேடையில் இருக்கும்போதே ஒருவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமானால் உழைப்பவனுக்கு நிலம் சொந்தமாகும் என்று பேசினார். இப்போது பெருந்தலைவர் பேச வருகிறார். பேச்சின் தொடக்கமே உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் என்பது பற்றித்தான். நடக்கிறத சொல்லணும், ஜனங்க நம்புறத சொல்லணும்னே. உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம்னு நீங்க கேக்குறீங்க, சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் அப்படியே தந்து விடுவதா வச்சுக்கோவோம்னே. அப்புறம் அறுக்கிறவனுக்கு நெல்லு சொந்தம் என்பான். அதுக்கப்புறம் அதை அரைக்கிறவனுக்கு அரிசி சொந்தம் என்பான். கூட்டம் பலமாக சிரித்தது. நடக்காததை நாடக வசனமாக நாவினிக்க பேசுவதை நம்பக்கூடாது என்றும் பேசுகிறவர்களும் சிந்திக்க வேண்டும், பேச்சை கேட்கிறவர்களும் சிந்திக்க வேண்டும் என்பதை எளிதான நகைச்சுவைக்குள் ஏற்றி பேசும் கலை காமராஜர் அவர்களுக்கு மட்டுமே கைவந்த கலையாகும். கேட்பவன் சிந்திக்க தொடங்கிவிட்டால் பேசுபவன் சிந்தித்து பேச தொடங்கி விடுவான்.